லாஸ்ட் வீக்ல நம்ம வந்து ஒரு 2 days ஹவு டு பிகம் ஏ பெட்டர் பர்சன், அதற்கான 12 காரணிகள்ல ஃபர்ஸ்ட் 2 காரணிகளை பத்தி நம்ம பார்த்தோம். முதலாவது வந்து நம்ம வந்து உண்மை பேசணும். இதற்கு நம்ம வேற யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. நம்மளுக்கு நம்மளே முயற்சி எடுத்து உண்மை பேச ஆரம்பிக்கலாம், பொய் பேசுவதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து சரியான காரியங்களை, ரைட் திங்ஸை வந்து ஈவன் இஃப் இட் காஸ்ட் எ பிட், நம்மளுக்கு வந்து ஒரு டயத்தையோ நம்மளுக்கு பொருளாதாரத்தையோ பாதிச்சா கூட ரைட் திங்ஸ் பண்ணறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நம்மளை வந்து நல்ல மனிதர்களா மாற்றும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம 3வது காரணியை பத்தி பார்க்கலாம். 3வது வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருந்தது வந்து we should admit mistakes and ask pardon. ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நம்ம வந்து தைரியமா அந்த தப்பை ஒத்துக்கிறணும். அது யாரை பாதிக்குதோ அவங்கள்ட்ட அதுக்கான மன்னிப்பையும் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணிடணும். இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து எதை பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மிஸ்டேக் பண்ணாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லா பேருமே பண்றாங்க. அதாவது நல்ல மனிதர்களும், நான் கெட்ட மனிதர்கள்னு சொல்ல, நல்ல மனிதர்கள் இல்லாதவர்களும் தப்பு செய்யறாங்க. பட் அவங்களை எது பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தி கரேஜ் டு அட்மிட் தட் ஐ ஹவ் டன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் see why people don't admit their mistake. அவங்களுக்கு ஏன் அது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அட்மிட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரெஸ்பெக்டை இழந்துருவோமோ அப்படின்னு பயம். நம்ம அந்த இடத்துல வந்து வீக்கானவனா தெரிஞ்சிருவோமோ அப்படின்னு பயம். நம்மளை வந்து ராங்கா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம். ஸோ பேசிக்கா வந்து பயம்தான் காரணம். 4வது வந்து அந்த தப்புக்கு ஏதாவது கான்சிக்வன்சஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்றோம். பட் அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்றது வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்போம். இல்ல இல்ல நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற உணர்வுல நம்ம பேச பார்ப்போம். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வேற யாராவது மேல பழி போட பார்ப்போம். நம்ம கிடையாது அது. சம்டைம்ஸ் சூழ்நிலைகள் மேல கூட பழி போட்டுருவோம். இந்த சூழ்நிலையால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி. இது வந்து நம்மளுக்கு வந்து எதை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அவர் ஈகோ வி ஆர் டூயிங் ஆல் திஸ். ஓகே, இப்ப இந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணணும்னு ஒத்துக்கறலைன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேர்ல உள்ள நம்பிக்கை போயிடும் அவங்களுக்கு. நம்ம பேர்ல உள்ள நம்பிக்கை போயிடும் அவங்களுக்கு. நம்பிக்கை இழந்துருவோம். அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை பெருசா கூட ஆயிடும். 3வது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணது நம்மளுக்கு தெரியும். அந்த குற்ற உணர்ச்சி வந்து நம்மளை வருத்தி எடுத்துரும். வெளிப்படையா அவங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம், நம்ம ஒண்ணும் பண்ணல, அவர் தப்பு பண்ணல போலன்னு அவர் கூட நம்பிட்டு போயிடலாம். ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல நம்ம வந்து தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சோ இதுதான் வந்து இதனால உள்ளக்கூடிய பிரச்சனைகள். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரணும் வந்து மிஸ்டேக் வந்து அட்மிட் பண்றது வந்து வீக்னஸ் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மிஸ்டேக்கை ஒத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து திறமை இல்லாதவராகவோ இல்ல இல்ல தோல்வி அடைஞ்சு விட்டதாகவோ இல்ல நம்ம வந்து ரொம்ப பலவீனமான ஆளோ மாறிட்டோமோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்மளுக்குள்ள வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு தரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செஞ்சிட்டோம்னா அதை பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு நம்ம தைரியமாகணும். நம்மளுடைய ஈகோ இருக்கு இல்லையா, அகங்காரம், அந்த ஈகோவை விட்டு கொடுத்துட்டு அங்க உள்ள உண்மைக்கு மதிப்பு கொடுக்கிற மனிதனா நம்ம மாறணும். இப்ப வந்து சில பேர் வந்து ஒத்துக்குருவாங்க, தப்பு செஞ்சிட்டோன்றதை ஒத்துக்குருவாங்க, அதுக்கு மன்னிப்பும் கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஐ எம் சாரி, இஃப் யூ ஃபீல் பேட் ஐ எம் சாரி ஃபார் இட்.
ஐம் சாரி பட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது வந்து தவறான மன்னிப்பு கேட்குதல். அது வந்து உண்மையான மன்னிப்பு கிடையாது. இங்க வந்து 4 காரணிகள் ஆத்தர் பேசுறாரு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம வந்து அதை வந்து ஓன் பண்ணணும். எஸ், ஐ ஆம் ராங் அப்படின்னு முதல்ல ஓன் பண்ணணும் அதை. ரெண்டாவது வந்து அதாவது அங்கே வந்து முதல்ல சொன்னது என்னடான்னா, ஐம் சாரி இஃப் ஐ ஹவ் மிஸ்டேக்கன்லி ஹர்ட் அப்படின்னா அங்கே ஓன் பண்ணல. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓன் பண்ணணும். அது தப்புன்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா வி ஷுட் ஓன். ரெண்டாவது வந்து நம்ம அதை வந்து அக்னாலேஜ் பண்ணிடணும். அது வந்து டெஃபினட்டா உங்களை ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம வந்து அங்க வந்து அக்னாலேஜ் பண்ணிடணும். மூணாவது வந்து மன்னிப்பு கேட்கறது, ஆஸ்கிங் தி பர்டன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நாலாவது ஸ்டேஜ் வந்து இந்த உணர்வோட கூட இனிமே நம்ம அதை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு கரெக்ட்னஸ் நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் மனசுக்குள்ள. ஐ வில் கரெக்ட் இட் பெட்டர் அப்படின்னு சொல்லி. இந்த 4 காரியம் ஃபர்ஸ்ட் வந்து ஓன் பண்ணணும். ஐ எம் ராங், அதை உணர்ந்துக்கறணும். ரெண்டாவது வந்து அவங்கள அதை பாதிச்சிருக்குது அப்படின்றத அந்த இம்பாக்ட வந்து அக்னாலஜ் பண்ணணும். எஸ், இட் ஹஸ் ஹர்ட் யூ. மூணாவது வந்து ஆஸ்கிங் த பர்டன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நாலாவது வந்து அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஃபியூச்சர்ல இது மாதிரி பண்ண மாட்டேன்ற உறுதிமொழியோட ஐ வில் கரெக்ட் இட், ஐ வில் டூ பெட்டர் அப்படின்னு சொல்ல பழகணும். இதனால வந்து நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வில் ஃபீல் லைட்டர். மனசு இலகுவா இருக்கு. தப்பு செய்திருந்தா கூட குற்ற உணர்வு நம்மளை பாதிக்காது. இந்த குற்ற உணர்வு கூட வந்து நம்மளுக்கு பாடிக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒண்ணு. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் உறுத்தி எடுத்துரும் நம்மள. அதனால நம்மளுக்கு நிறைய பயம் கூட வரும். இது வந்து சிறிய காரியங்களை நம்ம செய்து 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 பழகிட்டோம்னா பெரிய காரியத்துல அந்த உணர்வே இல்லாம அதை செய்ய பழகிடுவோம். அதனால வந்து சின்ன விஷயங்கள் செய்யறப்பவே தப்புன்னு மனசுக்கு தோண்டிருச்சுன்னா அதை அங்கங்க கரெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நம்மளுக்கு ஒரு நிம்மதியான லைஃப், ஒரு அழகான லைஃப், அருமையான லைஃப் வாழ முடியும். தவறு செய்யறது வந்து தவிர்க்க முடியாதது. தவறு செய்வது என்பது தவிர்க்க முடியாதது எல்லா பேத்துக்குமே. தவறு செய்யாத மனிதனே கிடையாது. பைபிள்ல சொல்றது வந்து, மனிதனா நீ பிறந்துட்டாலே கண்டிப்பா நீ பாவம் செய்யறவனா கண்டிப்பா நீ இருப்ப. சரியா? கண்டிப்பா பாவம் செய்தவனா நீ இருப்ப. இறைத்தன்மையை தவிர்த்து மித்த மனிதர்கள் பூரா பாவம் செய்யக்கூடியவங்க தான். அது வந்து இயற்கை. அப்படின்னா குற்றம் செய்யறவங்க தான், தவறு செய்யறவங்க தான். ஆனா அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா இங்க வந்து நேர்மை தலை தூக்கும். நம்மளுடைய ஈகோ குறைஞ்சு போயிடும் இங்க. நம்மளுக்கு வந்து பிரச்சனை, நான் முன்னாடி ஸ்டார்டிங்கே சொன்னேன், நம்மளுக்கு ஈகோ தான் பிரச்சனை. தவற வந்து நம்ம ஒத்துக்கிறோம்னா அது வந்து நம்ம ஈகோவை பாதிக்கும். ஆனா தட் இஸ் டெம்பரரி. நம்ம அதை மறைக்கிறதுக்காக ஒத்துக்கறலைன்னா அது வந்து நம்மளுடைய சோலை, நம்மளுடைய ஆன்மாவை தினம் தினம் குத்தி காமிச்சிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால டெம்பரரி டிஸ்டர்பன்ஸை ஏத்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க அதை பழகிட்டீங்கன்னா அப்புறமா நீங்க வந்து சாரி சொல்றப்ப ரொம்ப ஈகோலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரொம்ப அழகா எடுத்துக்கிறீங்க. ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம். தட்ஸ் ஓகே. ஐ வில் கரெக்ட் இட். ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி. ஸோ வாழ்க்கையில நம்ம வர்ற காலங்கள்ல வந்து நம்ம வந்து தவறு செய்யாம இருக்க மாட்டோம். இந்த பழக்கம் வந்துட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து தவறு செய்வதே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தவறுகளை. அப்ப தவறு செய்யறதே குறைக்க ஆரம்பிச்சிரும். முன்னக்கூடியே நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை வந்துடும் மைண்ட்ல. சில வார்த்தைகளை விட மாட்டோம். அப்படியே விட்டுட்டா கூட நம்ம வந்து அதற்கு மனதுல ஃபீல் பண்ணி அந்த சாரி சொல்லிடுவோம். சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு வர்றப்ப வந்து நாளடைவுல இது குறைஞ்சு போயிடும். நம்மளுக்கு மனம் வந்து தூய்மையா இருக்கும். ஒரு அருமையான மகிழ்ச்சிகரமான நம்ம வாழ்க்கைய வாழலாம். ஒரு சிஸ்டர் வந்து போடுறாங்க, நம்ம சாரி சொல்லிட்டோம்னா அவங்க வந்து பெருசா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி. வாஸ்தவம் தான். அதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? நம்ம மனச்சாட்சிக்கு தானே நம்ம வாழ்றோம். அவருக்கு
நீங்க இத பண்றப்பவே வந்து அவருக்கும் குத்தும். அவருக்கும் குத்தும். அவருக்கும் மனச்சாட்சி இருக்குல்ல. மனச்சாட்சி இல்லாத மனிதர்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. மனச்சாட்சி இருக்கிற மனிதர்கள பத்தி நம்ம கவலைப்படுவோம். அப்படி இல்லாதவங்க இருந்துட்டு போட்டும். மேல நமக்கு பிரபஞ்சம் இருக்கு. நம்மளுக்கு இறைவன் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து நல்ல காரியத்த பண்றோம். அதற்கான பலன நம்மளும், தண்டனைய அடுத்தவங்களும் அனுபவிச்சுட்டு போட்டும். நம்மளுக்கு என்ன அத பத்தி? ஹேப்பியா வாழலாம். இது மன்னிக்கும் அதாவது குற்றங்களை ஏற்றுக்கொள்வதும், மன்னிக்கும் மனப்பான்மையும், மன்னிப்பு கேட்கும் மனப்பான்மை. ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கையில அத நம்ம எடுத்துட்டு வரலாம். நமது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். We will surely will become a very good, better person.